ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோவில் எப்படி கேப்ஷன் ஆன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. அந்த வீடியோவில் பேக் எண்டில் கேப்ஷன் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷனை வந்து இதில் எனேபிள் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் என்னோட டைம்லைன் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறேன். ஸோ என்னோட வீடியோ நான் வந்து ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ கொண்டு வந்து நான் இங்கே ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 6 மினிட்ஸ்க்கு போகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டைம் மினிட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் வந்து ட்ரையல் காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 செகண்ட்ஸ் கிட்ட நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ 30 செகண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பிஃபோரா எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ லைக் எப்படி இருக்கும்னா லைக் ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட்ஸ் மெத்தடில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இந்த மாதிரியான 9:16 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட சைஸ் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ சேஞ்ச் பண்ணணும் கரெக்டுங்களா. இப்போ இந்த வீடியோ வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராப் ரேஷியோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த எந்த இடத்துல கிராப் பண்ணணுன்ற மாதிரி கேட்கும். நம்ம இந்த ஃப்ரீ இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி 9:16 கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்து பிக் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல கரெக்டா இது போகுதுன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கரெக்டா போயிட்டு இருக்கு. வீடியோ வந்து ப்ராப்பரான கேமரா ஆங்கிள் இங்கே தான் இருக்கு. ஸோ அதனால இதை வச்சுட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியான ஒரு வீடியோ வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஜூம் ஆகி ஃபுல் சைஸ்லேயே உங்களுக்கு வீடியோ பார்த்துக்க முடியும். எனிவே இப்போ நம்ம கேப்ஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபீல்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா இங்கே ஆட்டோ கேப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஆட்டோ கேப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ அரபிக் இருக்கு, பெங்காலி இருக்கு, இந்த மாதிரி சைனீஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம காமனாக இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குங்களா, இதை சூஸ் பண்ணிட்டு நான் கிரியேட்ன்றதை கொடுக்குறேன். இது கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ப்ளே பண்ணால் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ரீடபிளே இல்லை, ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த ஃபாண்ட் வைக்கிறேன். இந்த ஃபாண்ட் வச்சதுக்கப்புறம் நான் இங்கே போயிட்டு இந்த ஃபாண்ட்டோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ரீடபிளில் இருக்கும். ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போல்ட் வச்சுக்கோங்க. இதை போல்ட் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சுக்கோங்க, மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வச்சுங்க இன்னும் கொஞ்சம் பார்க்க, சப்போஸ் வீடியோ பேக் எண்ட்ல வந்து ஒயிட் கலர் வீடியோ வந்துச்சுன்னா இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டும் இதுவும் மர்ஜ் ஆகி ஒன்றுமே தெரியாத போயிடும். அதனால ஸ்ட்ரோக் வச்சுட்டிங்கன்னா பார்டர் லைன் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகி தெளிவாக தெரியும். ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேக்ரவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய க்ளோ பண்ணலாம், ஷேடோ பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். இதை செட் பண்ணிட்டு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்குல்ல. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவோட இதுவே அதுக்கு இது பண்ணிடும். இந்த அளவுக்கு வச்சுட்டு இதை அப்படியே கீழே மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இது அப்படியே கீழே வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கரெக்டாக ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் CapCut சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷனை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.